ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு இந்த 2 ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் 1 கப் ராகி எடுத்திருக்கேன். கேஸில் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா பியூட்டிஃபுல்லான அரோமா வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எந்த கப்பில் ராகி எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம். நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தேங்காய் பால் வர மாதிரி பார்த்துக்கோங்க. 2 டைம்ஸ் நம்ம அரைச்சதுலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்தால் தேங்காய் பால் அந்த அளவுக்கு கிடச்சிரும். நம்ம கழுவி வச்ச ராகி கூட கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வால்நட்டும் பேரிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட்னஸ்க்காக கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்க தேங்காய் பாலும் ஆட் பண்ணிடலாம். ராகி பாலை ஜூஸாக எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு டாப்பிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சீட்ஸு நட்ஸ் எல்லாம் சேர்த்திட்டு ஆட் பண்ணிவிட்டு கூட ஐஸ் க்யூப் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுவாக குல்ஃபியாக எடுத்துக்கிறீங்கன்னா குல்ஃபி மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டம்ளரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன்ஸை ஆட் பண்ணி 8 hour ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்திங்கன்னா குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடும். குல்ஃபியை டீமோல் பண்ணுறக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நம்ம டம்ளரை ஒரு டைம் டிப் பண்ணி எடுத்தாலே நல்லா ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி குல்ஃபி ரொம்ப க்ரன்ச்சியாகவும் பைட்ஸாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூடவே இன்னொரு ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியான ரெசிபி டேஸ்ட்டாகவும் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துகிட்டு ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்தெடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருந்தேன், ஸோ திருப்பியும் தேங்காய் பால் அரைச்சி ஆட் பண்ணியிருந்தேன். ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபைனாக அரைச்சிட்டு தேங்காய் பாலை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். நம்ம எந்த பவுலில் தேங்காய் பூ எடுத்தோமோ அதில் ஒரு 6 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்தால் கரெக்டாக நம்மளுக்கு ரெசிபிக்கு இருக்கும். கழுவி வச்சுருந்த பாசிப்பயிறு கூட கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்க முடியும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் பவுடர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு ஃபைனாக மீதி இருக்க தேங்காய் பாலையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அது கூடவே ஸ்வீட்னஸ்க்காக கரும்பு சர்க்கரையோ வெல்லமோ எடுத்துக்கலாம். வெல்லம் எடுத்துக்கிறீங்கன்னா நல்லா தண்ணி ஆட் பண்ணி காய்ச்சிட்டு வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஜூஸாக சர்வ் பண்ணும்போது சப்ஜா சீட்ஸ், சியா சீட்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் எது வேணாலும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் கூட சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இதையே குல்ஃபியாக ரெடி பண்ணுறீங்கன்னா ஒரு டம்ளரில் பாசிப்பயிறு பாலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் ஆட் பண்ணி ஃப்ரீசரில் 8 hours செட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக குல்ஃபி ரெடி ஆயிரும். நம்ம குல்ஃபிக்கும் ஜூஸுக்கும் கொஞ்சம் சுகர் டிஃப்ரென்ஸ் ஆகும். குல்ஃபினா ஒரு ஸ்பூன் சுகர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி செட் பண்ணி வைங்க. அப்போ சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜூஸ்க்கு அந்தளவுக்கு சுகர் தேவைப்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.